கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் ராஜு என்கிற அன்பு சகோதரர் சேலத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், பிரயாணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கடன்கள் அடைக்கப்பட வேண்டும். இந்த 3 காரியத்திற்காக கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது யோபுடைய சிறையிருப்பை மாற்றினது போல நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பும் மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ராஜு என்கிற அன்பு சகோதரருக்காக நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகளை என் தேவன் சந்திப்பீராக. பிரயாணங்களில் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். கடன் வேதனையானது, கடன் பாரம் நிறைந்தது, கடன் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது, கடன் பலவிதமான உபத்திரவத்தை கொண்டு வருகிறது. அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். யாராகிலும் கடன் பிரச்சனையோடு கூட ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்களே ஆனால் அவருடைய கடன்கள் எல்லாம் மாறட்டும். இப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லும்படி சொன்ன வார்த்தை, நீ ஜெயிக்க வேண்டாம், நீ ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறான். நீ ஜெயிக்க வேண்டும். நீ ஜெயிக்க தான் பிறந்திருக்கிற. ஆண்டவர் சும்மா ஒன்றும் சொல்லலை. அவர் செய்ததை, அவர் சாதித்ததை, அவர் ஜெயித்ததை அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீனும் ஜெயிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். உலகத்துக்குள்ளே இருக்கிற நாம் உலகத்தை ஜெயிக்கணும். அப்படின்னா உலகம்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 யோவான் 2, 15, 16, 17 வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா உலகத்தை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகனா என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அந்த ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போனா இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், பலவிதமான வேதனைகளை நம்ம ஜெயிக்கணும். நல்ல கவனிங்க, நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்மளால் ஜெயிக்க முடியும். எப்படின்னா, நான் என்னால் சுயத்தினால இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. பிலிப்பியர் 4:13 படி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:37 வாஸ்து பாருங்க. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. நம்மளை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு மனிதன், ஒரு மனுஷி நீங்கள். உங்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஜெயிப்பதற்கு சில ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பயன்படுத்தி இந்த உலகத்தை, பாவத்தை, பிசாசை ஜெயிக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4,
5 வசனங்கள். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நீங்க தேவனால பிறக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, தேவனுடைய மனுஷியா இருப்பீங்கன்னா, நிச்சயமா உலகத்தை ஜெயிப்பீங்க. இதில் மாற்றமே இல்லை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஆண்டவர் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னா சந்தேகம்தான். நம்மளால ஜெயிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? அவிசுவாசம். மார்க்கு 9வது அதிகாரம் 21 29 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு தகப்பனால் தன்னுடைய மகனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்துறதற்காக சீசர்களிடத்தில் கொண்டு வருகிறார். ஆனால் சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல. இப்போ வேதனையோடு இயேசு தனியாக இருக்கும் பொழுது கேட்குறாங்க, ஆண்டவரே, ஏன் இந்த பிசாசை எங்களால் துரத்த முடியல? அதற்கு ஆண்டவர் அழகான ஒரு பதில் கொடுத்தார். உங்கள் அவிசுவாசத்தினால் தானே. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்ல அப்படியே ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, விசுவாசத்தோடு செய்யுங்க. அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அதை செய்யவே செய்யாதீங்க. அப்போ அது ஜெயமாக இருக்கும். ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் சில பிஸ்னஸை செய்தாங்க, ஆனால் அத்தனையிலும் தோல்வி. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. சுய முயற்சி, சுய நம்பிக்கை, சுய பலன், சுய ஞானம் இதை சார்ந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் எல்லாம் தோல்வி. ஒரு நாள் ஆவியானவர் என் கணவரிடத்தில் பேசும்படி உணர்த்தினார். ரொம்ப அன்பாக, ரொம்ப தாழ்மையாக, அவங்க ஏற்றுக்கொள்கிறது போல, அவங்க மனதுக்கு புரிகிற மாதிரி விசுவாசத்தை குறித்து நான் பேசினேன். அப்பந்தான் அந்த விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்கிற வார்த்தை அவரை டச் பண்ணிச்சு. இப்போ விசுவாசத்தார். இப்போ விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தார். விசுவாசமும் கிரியையும் சேர்ந்துச்சு. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா. என்னென்ன காரியத்தெல்லாம் தோத்தாங்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தராகிய தேவன் ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம், பிசாசை ஜெயிக்கிற விசுவாசம், பாவத்தை ஜெயிக்கிற விசுவாசம், சோதனையை ஜெயிக்கிற விசுவாசம், ஆண்டவரே, எதையெல்லாம் நான் தோல்வியாக நினைச்சனோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. நான் ஜெயிக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும். நல்ல கவனிங்க, ஒரு நாளும் தோத்து போகிறவனை ஆண்டவர் விரும்புகிறவரா அல்ல. சங்கீதம் 41:11 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்குது. சத்துரு என்னை ஜெயிக்காததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அப்போ சத்துரு ஜெயிக்க விடக்கூடாது. உங்களால் ஜெயிக்க முடியும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் அத்தனையும் ஜெயமாய் மாறட்டும். யாரெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஆயுதமாகிய விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்குள்ளும் ஒரு தெய்வீக விசுவாசத்தை கொடுத்து இவருடைய காரியம் ஜெயமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, தானியேல் 6:28 தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல இவர்கள் காரியம் ஜெயமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாய் இருக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.